வாங்கிக்கலான்னு. வடை, சட்னி, சாம்பார். அழகா இருக்கு இந்த இடம். இதுதான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது. மான்ட்ஃபோர்ட் ஸ்கூல். விக்ரம். ஓ, ஆக்டர் விக்ரம் படித்த ஸ்கூல். ஆமாம். இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல. போகலாம். 4 லட்ச ரூபாய் வந்துட்டு வெஜ் பிரியாணி. நான் வந்துட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உதிரியாக இல்லை, பட் சூடாக இருக்கு. ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரூம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களுடைய ரூம் வந்துட்டு ஸ்டோரியில் 105. இதுதான். திறந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டைனிங் ஏரியா மாதிரி. இந்த சைடு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸ். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான். ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி. ஆப்போசிட்லேயும் ரூம்ஸு இந்த மாதிரி இருக்கிற இல்லையா. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு தின் ஸ்க்ரீன், ஒரு திக் ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அழகாக இருக்குது. கொஞ்சமாக அந்த தின் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஸ்க்ரீன்ஸு ஏரியா. இங்கே வந்துட்டு காஃபி ஸ்டேஷனு, இந்த பால், கெட்டில், கப்ஸு, சுகர் எல்லாம் இருக்குது, மில்க் பவுடர். இதில் ஒரு டஸ்ட்பின், மேலே ஒரு பெயிண்டிங். அப்படியே இந்த சைடு வந்து சும்மா ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் மாதிரி ஹேங்கர்ஸ். இங்கே தான் எங்கள் பேக்ஸ்லாம் வச்சுருக்கோம். அடிக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா இங்கே பெட், டிவி யூனிட், ஆப்போசிட்டில் பெட். ஃபுல்லாக நல்ல பெருசான பெரிய ரூம் தான். மேலே ஒரு பெயிண்டிங். சைட் டேபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை, பட் ஃபோன் அண்ட் ஸ்டோரி ஹோட்டல் ரெசார்ட்டோட மெனு கார்டு. இதை பார்த்து தான் ஆர்டர் பண்ணோம் நேற்று. நல்லா இருந்துச்சு. ஓகே. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பெட், அதே மாதிரி விண்டோஸ், ஒரு பெரிய மிரர். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இங்கே பெட்டுக்கு இது பாத்ரூம். பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே பாத்ரூம், க்ளாசட், பேசன் எல்லாமே இங்கே இருந்துச்சு. டூத் ப்ரஷ்ஷு, சோப்பு, லோஷன், ஷவர் கேப்பு, ஹேர் ட்ரையர் இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. நல்லா. அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு அழகான சூப்பரான பால்கனி ஸ்பேஸ் சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதுதான் பால்கனி ஸ்பேஸ். இங்கே 2 சேர் இருக்குது. ஒன்று வந்துட்டு நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். இதுவும் அழகாக இருக்குது. இதுதான் வியூ. ஃபுல்லாக செடி கீழெல்லாம். சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கு. கிளாஸ். எங்கள் ரூம் டூர். ரெசார்ட் கொண்டே சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரித்வா நானும் கொஞ்சம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ரித்வா தெரியல, பட் கீழே அவன் ஒயிட்டு, நான் வந்துட்டு பிளாக். ஹாய் சொல்லு. போயிட்டு அந்த கேமரா தான் எடுத்துகிட்டு போகிறோம். செல் எடுத்துகிட்டு போகல, செல்லில் சார்ஜ் இல்லைன்னு. ரித்வாக்கு பல்லாங்குழிக்கு வந்துட்டோம். சொல்லித்தர போகிறோம் ரித்வாக்கு. எல்லாத்துலேயும் 3 போட்டுக்கோ. அவ்வளோ காயின்ஸ் முதல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். 4 போடக்கூடாது. எங்கட காயின்ஸே பாதி இல்லை. சரி, இதை இருக்கிறத வச்சு நீ விளாடு.
it's softly spoken. ஃபோட்டோஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து ரித்வா வந்தோடனே ஆர்டர் பண்ணணுமா, ஆர்டர் பண்ண சாப்பிட்ணுங்களாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆனியன் பக்கோடாவும் ஆர்டர் பண்ணோம். ரெண்டுமே நல்லாயிருக்கு. நல்லா படம் பார்த்துட்டு ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். டைம் வந்துட்டு 6:45 நினைக்கிறேன். 7:30க்கு கேம்ப் ஃபயர் இருக்குன்னாங்க. ஸோ மேபி அது கொஞ்சம் நேரம் போயிட்டு வர்றதுதான். வேறு எதுவுமே பிளான்ஸ் இல்லை. அப்புறம் இங்கே தான் டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். போகலாமா? கேம்ப் ஃபயர் பார்க்க போகிறோம். அவங்க 2 பேரும் மேலே சும்மா வாக்கிங் போயிட்டுறாங்க. நைட் இப்படி தான் இருக்குது இந்த பிளேஸ். குதிரையில் ஆட வச்சிட்ருக்காங்க. கேம்ப் ஃபயர் இப்போ தான் ஆன் ஆயிருக்கு. செல்லுக்குட்டி அங்கேருந்து ஓடியாச்சா? ஏ இந்த குதிரையில் உட்காந்து ஆட போகிறோம். உட்காரு. உட்காரு. பிடிச்சிக்க. ஆடு இப்படி இப்படி முன்னாடி முன்னாடி போ. ரித்வாக்கு பிடிச்சிருச்சு. நல்லா ஓட்டிட்டு இருக்கான். ரித்வா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாரு. லைட்ஸ் இதெல்லாம் அழகாக இருக்குது. அங்கங்கே புத்தர் சிலை நிறைய வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷெலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கு. இங்கே ஒரு புத்தர் சிலை நல்லா பெருசாக இருக்கு. டின்னர் டைம். வீட் பரோட்டா, அப்புறம் வந்துட்டு சிக்கன் டிக்கா மசாலா. இன்றைக்கி ரொம்ப பசி இல்லை, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால சிம்பிளான டின்னர் தான். எல்லாருமே இங்கே 3 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். நான் வீட் பரோட்டா ஃபுல்கா, அவங்க வந்து நார்மல் பரோட்டா. சிக்கன் டிக்கா மசாலா சூடாக இருக்குல்ல. சிக்கன் 2 பீஸ் போதும். குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ரித்வா வெளியே போகணுன்னு வந்துட்டான். பணியாரம் இருக்கு. எனக்கு எக் கிரேவி, எக் மசாலா, டொமேட்டோ சட்னி, ஒயிட் சட்னி, பொங்கல், சாம்பார். சூடாக இருக்கு. பன்னீர் பராத்தா, வடை ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து இட்லி இருக்கு. பொடி, நெய். ஷியோரா? அவனுக்கு செய்கிறாரு. 100% ஷியோர்ல. தேங்க்யூ. பால் பணியாரம் இன்னைக்கு சாப்பிடலாம். பிரெட் அண்ட் ஜாம், பட்டர், பப்பாயா ஃப்ரூட். பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஹாட் மில்க், கோல்டு மில்க் தனியாக. கார்ன்ஃப்ளேக்ஸு, வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், வாட்டர்மெலன் ஜூஸ். இதுதான் இன்னைக்கு மெனு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே ஒரு சூப்பரான ஒரு இது. எவ்வளோ அழகாக இருக்கு. யாருமே இல்லை இன்னைக்கு நாங்கள் மட்டும்தான். ஃபுல்லாக எம்டியாக இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கு. ரித்வாக்கு பால் பண்ணிடுறோம். அப்பா குடிச்சு எப்படி இருக்கு? குடிக்கலையா?
மில்க்கு கோகனட் மில்க் குடிச்சு பாரு. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பேர் வந்துட்டு த ஸ்டோரி ரெசார்ட் ஏற்காடு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெசார்ட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம க்ளீனாக வச்சுருந்தாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ்க்கான கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று என்னென்னா அங்கே வந்துட்டு சிக்னல் அவ்வளோவா எடுக்கல, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். ஃபோனே நாங்கள் யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் வீடியோஸ்க்கு மட்டும்தான் எடுத்தோம். மற்றபடி ரொம்ப சிக்னல் இல்லை. பட் அங்கேயே ஒய்ஃபை கொடுக்குறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை. அது ஒன்று தான். மற்றபடி எல்லாமே ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த ஏற்காடு ஏரியா நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒழுங்காக க்ளீனாக மெயின்டைன் பண்ணாமல் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஏற்காட்டை பொறுத்த வரைக்கும். பட் இந்த பர்டிகுலர் ரெசார்ட் வந்துட்டு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்கும். காஃபி டைம். ஏதோ சாப்பிட்டு வச்சுருக்கான், மறுபடியும் ஏற வந்துட்டார். இங்கே ஃபிஷ் இருந்துச்சு நேற்று, உங்களுக்கு காமிக்கவே இல்லை. ப்ளூ கலர் ஃபிஷ் சூப்பராக இருக்கு. ஒரு வாக்கிங் போகிறோம், அப்படியே பிடிச்சிக்க அவ்வளோதான். மழை லைட்டாக போகும். ஏம்மா கிட்ட போகாதீங்கம்மா.